கூட சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் இந்நேரம் வரையிலும் இவ்வளவு உஷ்ணத்தின் மத்தியிலையும் பொறுமையாய், அமைதியாய், உற்சாகமாய், துதியோடு இருக்கிற உங்களை கர்த்தர் பார்க்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களை அவர் காண்கிறார், உங்கள் சூழ்நிலைகளை அவர் காண்கிறார். அப்பாவை பாடி நாம் துதித்து ஒரு சின்ன ஜெபம் செய்துட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தரை பாடும்போது கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். அவரை துதிக்கும் போது அவர் சந்தோஷப்படுகிறார். துதிகளின் மத்தியில அவர் வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நாம துதிக்கும் போது நம் மத்தியில கர்த்தர் இறங்கி வருகிறார். அப்படியே கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினரே, சத்திய தேவம் நீரே. கழுவிய நிறுத்தினரே, சத்திய தேவம் நீரே. கனமகிமை செலுத்தியே நான் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நான் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். எங்கள் ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, நல்ல கரங்களை தட்டி நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் பெரியவர், மிகவும் உயர்ந்தவராயிருக்கிறார். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதி. திரும்ப திரும்ப சொல்லுங்க. உயர்ந்தவரே, என்னேசரே. நல்ல கரங்களை தட்டும் போது பரிசுத்த ஆவியானவர் இதோ உங்களிலே இறங்கி உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணும்படி இடம் கொடுங்க. அவர் எங்கேயோ அங்கெல்லாம் விடுதலை வந்துடும். அவர் எங்கேயோ அங்கே அற்புதங்கள் நடக்கும். கட்டப்பட்டவர்கள் கட்டப்பட்ட நிலைமையோடு போகிறதில்ல. சிறுமைப்பட்டவர்கள் அதே நிலைமையோடு திரும்புகிறதில்ல. இதோ கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே,
சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே என் இயேசுவே, அவர் நல்லவராயிருக்கிறார். உங்களை சுகமாக்க அவர் நல்லவர். உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் நல்லவர். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நல்லவர். உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். நல்லவரே நல்லவரே என்றும் தொழுதிடுவே. நல்லவரே. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் கஷ்டங்கள் மாறுவதாக, என் வியாதிகள் மாறுவதாக, என் பிறவிலே இருக்கிற ஊனம் மாறுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, விடுதலை உண்டாவதாக. இன்றைக்கும் சப்பானியை ஆமென் சுகமாக்குகிற ஆண்டவர் இன்றைக்கு எங்கள் நடுவில் உயிரோடு இருக்கிறீங்கப்பா. குருடர்களுக்கு பார்வை அளிக்கிற தேவம் எங்கள் நடுவில் இருக்கிறீங்க. மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீங்க. ஆமென். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவே. நல்லவரே. அவர் உங்கள் தகப்பனை காட்டிலும் நல்லவர், உங்கள் தாயை காட்டிலும் நல்லவர். உன் காலை தள்ளாட ஒட்டாத தேவன். உன்னை காக்குகிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் உன்னை நோக்கி பார்க்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவே. உடரதரா சகடதரா உடதரி மரதரா உடரதரா சகடதரா. அந்நிய பாஷையின் அபிஷேகத்தில் நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அன்புள்ள தகப்பனே, உம்முடைய கரம் எங்கள் நடுவில் இறங்கி வருகிறதற்காய் நன்றி. எல்லா பலகீனங்களும் எல்லா நோய்களையும் ஆண்டவர் சுகமாக்குகிறதற்காய் நன்றி. எல்லா பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போகிறதற்காய் நன்றி. பிசாசின் வல்லமைகளை ஆண்டவரே விடுதலை ஆக்குகிறதற்காய் நன்றி. பிசாசின் வல்லமைகளினால கட்டப்பட்ட பிள்ளைகளை நீர் விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி பரலோக தேவனை நல்ல மகிமைப்படுத்துங்க. மகிமை 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 மகிமை. நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த உபவாச ஜெபத்துல வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒருவர் கூட வெறுமையாய் போய்விடக்கூடாது, வந்தவண்ணமாய் போய்விடக்கூடாது. நீர் அப்படி அனுப்பினவர் அல்ல, அனுப்ப போகிறதும் அல்ல. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் அற்புதம் நடந்ததற்காய் நன்றி, அதிசயம் நடந்ததற்காய் நன்றி, விடுதலைகள் கடந்து வந்ததற்காய் நன்றி, கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறதற்காய் நன்றி, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறதற்காய் நன்றி. எங்களோடு இணைந்திருக்கிற, ஆன்லைன்ல இணைந்திருக்கிற, இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு பேருக்கும் அற்புதம் நடந்ததற்காய் நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஜெப வேளையில கர்த்தர் என்னை தொட்டார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், கர்த்தர் என்னை சுகமாக்கினார் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேருடைய விசுவாசமும் அவரவருடைய விசுவாசமே அவரவரை இரட்சிக்க போகிறது. ஹல்லேலூயா. நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், நீங்க வந்த வண்ணமாகவே போக மாட்டீர்கள். இப்பொழுது இருக்கிற வண்ணமாகவே நீங்க இருக்க போகிறதில்லை. 1000 மடங்கு கர்த்தர் நம்மை பெருக செய்வார். 1000 மடங்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பேர் பிள்ளைகள் மேலையும் அந்த மகிமையின் ஆசீர்வாதம், 1000 ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல வந்து இருக்கிற தெய்வ பிள்ளைகளிடத்துல ஒரு சின்ன கேள்வியை கேட்க நான் விரும்புகிறேன். அந்த கேள்வி நான் என் சுயத்துல, என் சுய அறிவில் கேட்காமல் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் எனக்கு கேட்கும்படி சொன்ன அந்த கேள்வியை நான் உங்களுக்கு கேட்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன்.
எத்தனை பேருக்கு இயேசு அற்புதம் செய்திருக்கிறார். அவரிடத்துல வந்த நாள் முதல் இந்நாள் வரையிலும் நான் பார்க்கும்போது ஒருவருடைய கைகளும் உயர்த்தப்படாமலே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோன்கிறது அப்படின்னா, மெய்யாகவே இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் என்கிறது மறுக்க முடியாத உண்மை, மாறாத உண்மை. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் உங்களை விடுவித்திருக்கிறார். நன்மையினால திருப்தியாக்கி இருக்கிறார். இவ்வளோ காரியத்தை செய்த ஆண்டவருக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் என்கிறதை இன்றைக்கு நாம கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. எப்போதுமே தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளும்படியாகவே இருக்காமல், தேவனுக்காக நான் என்ன செய்ய முடியும் என்கிறதையும் சிந்தித்து பார்ப்போமேயானால் நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தப்படும். அல்லேலூயா. சவுலாகிய பவுல் தேவன் சந்தித்தவுடனே அவன் அதை தான் சொல்லுகிறான், தேவரே என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். அல்லேலூயா. நான் என்ன செய்ய வேண்டும் அதை தான் அங்க கேட்கிறான். ஆண்டவர் சந்தித்த உடனே கண்ணில் உள்ள பார்வை போயிற்று. கையிலாக யாராகிலும் கொடுக்க மாட்டாங்களாங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டான். அந்த நிலையிலையும் ஆண்டவரே நீர் எனக்கு நன்மை செய்யும் என்று கேட்காம நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியே கர்த்தருக்கு முன் வைத்திருக்கிறான். அல்லேலூயா. சாமுவேலை ஆண்டவர் கூப்பிடும் போது ஏலி சொல்லிக் கொடுக்கிறான், சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். இந்த அனுபவம் நாளடைவில் சபைகளுக்குள்ளாக குறைந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு மறுபடியும் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. நிறைய நன்மை பெற்றிருக்கிறோம். அதாவது உலகத்துல ஒரு காரியம் சொல்லுவாங்க, ஒப்பிட்டவர்களை உள்ளளவும் நினை. நான் நினைச்சேன் எனக்கு மட்டும்தான் இது தெரியும் அப்படின்னா இங்க இருக்க நிறைய பேருக்கு தெரியுது. பரவாயில்ல. இது நான் சின்ன வயசுல இருந்தே கேட்ட ஒரு வேர்டு, ஒப்பிட்டவர்களை. உப்புக்கு அப்படி என்னையா வேல்யூ அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கும் ரொம்ப வேல்யூ கிடையாது, இன்னைக்கும் ரொம்ப வேல்யூ கிடையாது. ஒரு மாசத்துக்கு தேவையான உப்பு வெறும் 15 ரூபா தான். 1 கிலோ உப்பு. அதுவும் ஒரு மாசத்துல தீராது நிறைய வீடுகள்ல எல்லாம். ஆனா அந்த உப்பு யார் கொடுத்தாங்களோ, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனை நினை அப்படின்னு உலகத்தான் சொல்லி கற்றுத் தருகிறான். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஜீவனையே கொடுத்திருக்கிறார் நமக்காக. சிலுவையை சுமந்திருக்கிறார். நம்முடைய பாவத்தின் சாபத்திற்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது போல தன்னையே அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ ஒப்பிட்டவனுக்கே அவ்வளவு செய்யணும் அப்படின்னா ஜீவனை கொடுத்தவருக்கு ரொம்ப செய்யணும். அவர் ஜீவனை மட்டுமா நமக்காக கொடுத்தார் அப்படின்னு பார்த்தா, அவருடைய சமாதானத்தை தந்தார், அவர் நமக்கு கிருபையை தந்தார், அவர் நமக்கு நன்மையை தந்தார், அவர் நமக்கு சமாதானத்தை தந்தார், அவர் நமக்கு பாதுகாப்பை தந்தார். அல்லேலூயா. நாங்க குடியிருக்கிற பகுதிகளில ராதபுரத்திலிருந்து வள்ளியூருக்கு போகக்கூடிய ஒரு மெயின் ரோடு இருக்கு, நேர்வழி சாலை இருக்கிறது. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் 18 வருஷமா அந்த சாலையை நான் பயன்படுத்துகிறேன். எத்தனையோ முறை அதுல விபத்துல சிக்கி உடல் பாகங்களை இழந்தவர்களை காட்டிலும் உயிரையே இழந்தவர்கள் அதிகம். ஆனா இன்றளவும் கர்த்தர் என்னையும் குடும்பத்தையும் பாதுகாக்கிறார். இப்படி ஆபத்தான எத்தனையோ சாலை வழியா நீங்க போனீங்க, கர்த்தர் உங்களுக்கு கேடகமா இருந்து உங்களை பாதுகாத்தார், உங்கள் குடும்பத்தை பாதுகாத்தார். அல்லேலூயா. ஒப்பிட்டவர்களை இவ்வளவு நினைக்கணும் அப்படின்னா நம்மை பாதுகாத்த தேவனுக்கு எவ்வளோ செய்ய வேண்டிய கடமைப்பட்டவர்களாய் நாம இருக்கிறோம். இன்னைக்கு உங்க சிந்தைகள் திரும்பட்டும். என் தேவன் ஏராளமான நன்மை செய்திருக்கிறார். இன்னைக்கு உங்க கணவனை குறித்து சந்தோஷப்படுறீங்களா? உங்க மனைவியை குறித்து நீங்க சந்தோஷப்படுறீங்களா? உங்க பிள்ளைகளை குறித்து சந்தோஷப்படுறீங்களா? யாரும் அழுது கொண்டில்லை அப்படி என்றால் கர்த்தர் உங்க பிள்ளைகள் நிமித்தம் உங்க இருதயம் சமாதானப்படும்படி கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். கணவன் நிமித்தமாய், பிள்ளை நிமித்தமாய், மருமகள் நிமித்தமாய் இன்னைக்கு எத்தனையோ இடத்துல நாம பார்க்கிறோம். பிள்ளைகளை நினைக்கும் போது மிகுந்த வேதனை. நேற்று தினத்துல ஒரு சின்ன பிள்ளை கார்டன்ல விளையாடி கொண்டு இருக்கும்போது 2 நாய்கள் பயங்கரமா தாக்கி தலையில
முடியில்ல தோலும் இல்லாத அளவுக்கு காயப்படுத்தி விட்டு ஐசியூல ஆபரேஷனுக்கு ரெடி ஆகி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நிமிஷத்துல பிள்ளையினுடைய தகப்பன், தாய், உடன்பிறப்பு, சொந்த பந்தங்கள் எல்லாருக்குள்ளாக சமாதானம் போயிட்டு, சந்தோஷம் போயிட்டு. இனி அடுத்த கேள்வி, எல்லாமே பிள்ளை உயிரோடு வந்தாலும் புத்தியில சுகம் இருக்குமா, அறிவு இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா தலை தான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் காயப்பட்டாலும் அடுத்த மாதிரியான நல்ல ஆக்டிவா இருப்போமா அப்படின்னா சந்தேகம். பிள்ளை நிமித்தமாய் இருதயம் கலங்கி கொண்டே இருக்கிறது. நீங்களோ உங்க பிள்ளை நிமித்தமாய் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. நாளைக்கு எங்க போகலாம், அடுத்த வாரம் எங்க போகலாம், எந்த ஊருக்கு போகலாம், இந்த விருந்துட்டுக்கு போகலாம், எங்க சுத்த போகலாம், அல்லது எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம், இப்படி நிறைய காரியத்தை பிள்ளைகளுக்காகவே யோசித்து கொண்டிருக்கிற நல்ல நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் சும்மா வரல. ஒருவர் பிள்ளைகளுக்கு நல்லவராயிருந்தார். ஒருவர் பிள்ளைகளுக்கு கேடகமாய் இருந்து செயல்பட்டபடியினால உங்க பிள்ளைகள் நிமித்தமாய் நீங்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இவ்வளவு சந்தோஷத்தை தந்த தேவன், இவ்வளவு சமாதானத்தை தந்த தேவன், இவ்வளவு நன்மைகளை தந்த தேவன், இவ்வளவு அழகாய் நம்மை உடுத்துவித்த தேவன், வாழும்படி நல்ல அடைக்கலமாகிய வீட்டை தந்த தேவன், பயன்படுத்தும்படி நல்ல வாகனங்களை தந்த தேவன், செலவு பண்ணும்படி ஏதாவது வாங்கி சாப்பிடும்படி நல்ல பணங்களை தந்த தேவன், பணங்களை சம்பாதிக்கும்படி நல்ல வேலைகளை தந்த தெய்வம். இவ்வளோ கர்த்தரிடத்துல நாம நன்மையான ஈவாக நாம பெற்றிருக்கிறோம். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. இவ்வளோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்தாரே, அவருக்கு நாம என்ன செய்ய வேண்டும், அதை தான் நாம கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேருக்கு இந்த காலத்துல இந்த செய்தி எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. அவர்களுக்காகவே தேவன் பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. தேவ செய்திக்குள்ளாய் போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். லூக்கா 17ஆம் அதிகாரம், அதுல 12 நாம வாசிப்போம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். ஹல்லேலூயா. இப்போ ஒரு கிராமத்துக்கு போகும்போது இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு 10 குஷ்டரோகிகள் தூரத்துல நின்று சத்தமோட்டு கூப்பிடுகிறார்கள், இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும், எங்க குஷ்டரோகத்திற்கு இரங்கும், எங்க வியாதிக்கு இரங்கும். ஏன் தெரியுமா? குஷ்டரோகம் அப்படிங்கிறது இன்றைக்கும் சரி, பழைய காலங்கள்ல ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. எந்த வியாதி வந்தாலும் வீட்டில் வைத்து பிள்ளைகளை, கணவனானாலும் மனைவியானாலும் தாயானாலும் தகப்பனானாலும் உடன்பிறப்பானாலும் பெற்ற பிள்ளைகளானாலும் எந்த வியாதி அகப்பட்டாலும் அந்த வியாதி உள்ளவர்களை வீட்டில் வைத்தே பராமரிப்பாங்க. ஆனா குஷ்டரோகம் வந்துட்டுனா வீட்டை விட்டு வெளியே, ஊரை விட்டு வெளியே, அது ஒரு மோசமான அருவருக்கத்தக்க தீட்டுள்ள வியாதி. அவர்கள் வீட்டில் தங்க முடியாது, ஊருக்குள்ள வாழ முடியாது, ஊருக்கு புறம்பே, பாளையத்துக்கு புறம்பே கூடாரம் அமைத்து அங்கதான் தங்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை. எப்பவுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு லேசான தலைவலி ஒரு நாள் வந்தா கூட நாம படுத்திருப்போம். நம்மளை யாராகிலும் கவனிச்சா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா தானே? ஆமா. கிச்சன் பக்கமே போகாத கணவனா டீ போட்டு தரணும்னு நம்ம நினைப்போம். அல்லேலூயா. ஆமா. ஏதாகிலும் தைலத்தை தடை விடணும்னு நினைப்போம், நம்மளை விசாரிக்கணும்னு நினைப்போம். ஆனா குஷ்டரோகம் வந்துன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. யாரும் பக்கத்துல வரமாட்டாங்க, அருவருப்பா பார்ப்பாங்க, தீட்டா பார்ப்பாங்க. நாம தனியாளா தான் வாழணும். இவ்வளவு மோசமான நிலையில இருக்கிற 10 குஷ்டரோகிகள் இயேசு கிறிஸ்துவனிடத்துல கிட்டி நெருங்கி வர முடியாமல் அவர் என்ன நினைப்பாரோ அப்படின்னே நினைச்சிட்டு தூரத்துல நின்று சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள், இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். அவர்களை அவர் பார்த்து, 14வது வசனம் பார்த்து காண்பியுங்கள் என்றார். சுத்தமானார்கள். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் வந்து சுகமாகட்டும் அப்படின்னு சொல்லல, விடுதலைன்னு சொல்லல. எந்த ஆசாரியன் நீ குஷ்டரோகின்னு சொன்னானோ அதே ஆசாரியன்ட்ட போய் மறுபடியும் காண்பி போ அப்படின்னா. அல்லேலூயா.
இவனுக்கு தெரியும், சுகமானாதானே ஆசாரியன்ட்ட காட்ட முடியும், சுகம் பெற்றாதானே ஆசாரியன்ட்ட காட்ட முடியும். நான் சுகமாயிற்றேன், என்னை ஊருக்குள்ள அனுமதிங்க, என்னை வீட்டுக்குள்ள அனுமதிங்க, சுகமுள்ளவன் என்று சொல்லி அறிவிங்க, அப்படி காட்ட முடியும் அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்திருக்கலாம். ஆனாலும் இயேசு சொன்னது நிமித்தமாய் விசுவாசத்தோடு போக ஆரம்பித்தார்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற சுகத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் விசுவாசத்துல அதிகமாய் பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்க. ஹல்லேலூயா. வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கட்டும், நிலைமை எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்முடைய விசுவாசம் மகிமையாய் இருப்பதாக. ஒன்றுமே இல்லாம இருப்போம், சுகவீனமாய் இருப்போம், பலகீனமாய் இருப்போம். பலகீனத்திற்கு ஏற்ற மாதிரி அறிக்கை பண்ணாதிருங்க, பலகீனத்திற்கு ஏற்ற மாதிரி முறுமுறுக்காதிருங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், போ ஆசாரியனுக்கு உன்னை காண்பி, எவ உன்னை தீட்டு உள்ளவன் என்று சொல்லி ஊருக்கு அறிவித்தானோ அவன்கிட்ட போய் காட்டு. போகும்போது சுகமாயிற்று. ஹல்லேலூயா. இயேசுவினுடைய வார்த்தையின்படியே அவர்கள் திரும்பி போகும்போது சுகமாயிற்று. நான் சொல்லுகிறேன், நிறைய காரியத்திற்காக ஜெபித்தாச்சு, ஜெபத்தை விடாதிருங்க. ஜெபம் நல்லது. அதே நேரத்துல எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ, எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறீங்களோ, அதை விட அதிகமாய் சும்மா இருக்கும் போதெல்லாம், சும்மா எதையோ தேவையில்லாத காரியத்தெல்லாம் யோசித்து கொண்டு இருக்கும் போதெல்லாம் நீங்க ஒன்றை மாத்திரம் யோசிக்கணும், இயேசு என்னை விடுவித்துட்டார், இயேசு என்னை சுகமாக்கி விட்டார், இயேசு என் தலையை உயர்த்தி விட்டார், இயேசு என்னை பெருக பண்ணி விட்டார், இயேசு என்னை ஜெயிக்க பண்ணி விட்டார், இயேசு என் தலையின் மேல இருக்கிற நிந்தைகள் எல்லாம் மாற்றி விட்டார், அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக என்னை மேன்மைப்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா. அப்படி சொல்லுகிற உன் விசுவாசம் உன்னை இரட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த விசுவாசம் இல்ல. ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணி விடுதலை வாங்கிடலாம்னு நினைக்கிறீங்க, கண்ணீர் சிந்தி உபவாசம் போட்டு விடுதலை வாங்கிடலாம்னு நினைக்கிறீங்க, நல்லது. ஆனால் அடுத்த கட்டத்திற்கும் நீங்க வரணும். இன்னைக்கு நீங்க உபவாசித்து இருக்கீங்க, இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு உள்ளம் உடைந்து கண்ணீர் வடித்து இருக்கிறீங்க. இனி போகும்போது இயேசு என்னை சுகமாக்கி விட்டார் என்றே போகணும். இயேசு என்னை ஆசீர்வதித்து அனுப்புகிறார் என்கிற விசுவாசத்தோட நீங்க போங்க. நீங்க போகையில அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான அற்புதம் உங்க சரீரத்துல இறங்கி வரும். ஹல்லேலூயா. ஆமா, எப்போதுமே சுகத்தை ஒரே மாதிரியே பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்காதுங்க. ஜெபத்துல நடக்காதது விசுவாசத்துல நடக்கும், விசுவாசத்துல நடக்காதது உபவாச ஜெபத்துல நடக்கும். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தர் நமக்கான விடுதலையை, நமக்கான உயர்வை, நமக்கான இரட்சிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே ஜெபிக்கிற பிள்ளைகள் அவிசுவாசமாய் இருக்காதுங்க, ஜெபிக்கிற பிள்ளைகள் சந்தேகமாய் இருக்காதுங்க, ஜெபிக்கிற பிள்ளைகள் முறுமுறுப்பாய் இருக்காதுங்க, ஜெபிக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்காதுங்க. எவ்வளவு ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவு துதியுங்க, எவ்வளவு ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவு விசுவாசிங்க, எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவு விசுவாச அறிக்கை பண்ணுங்க. நிச்சயமாய் பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு இறங்கி உங்களை மகிழ பண்ணுவார், நீங்க மகிழுவீர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, போ ஆசாரனுக்கு காண்பி அப்படிங்கிறார். திரும்பி போகும்போதே சுகமாயிட்டாங்க. 10 பேருக்கு சுகம் ஒரே நொடியில. ஆண்டவர் போய் தொடல, ஆண்டவர் போய் ஜெபிக்கல, எதுவுமே செய்யல. போங்க அப்படின்னு சொன்னார், போயிட்டாங்க, சுகமாயிற்று. இப்போ 10 பேர் விடுவிக்கப்படுகிறார்கள், சுகத்தை பெறுகிறார்கள். ஆனா ஒருத்த மாத்திரம்தான் திரும்பி வர்றான். அல்லேலூயா. உப்பிட்டவனை உள்ளளவு நினைக்கணுமா? மனுஷனுக்கே நாம இந்த மாதிரி வாழணும். அப்போ இவ்வளவு பெரிய நன்மையை செய்த ஆண்டவருக்கு எவ்வளவு செய்ய முடியும்? எத்தனை பேர் சொல்றீங்க? எவ்வளவு செய்வீங்க? எவ்வளவு செய்ய முடியும்? அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வாழுகிற இந்த பூமி மிகவும் கடினமான ஒரு பூமி. இந்த கடினமான வாழ்க்கை, ஆமென், லேசா ஈஸி கிடையாது. இந்த பூமியில ஜெயிச்சிடலாம்னு நினைப்பாங்க, அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆமென். பெரிய வீரரா இருக்கலாம், பெரிய ஜாம்பவானா இருக்கலாம், விளையாட்டுல சாதிக்கிறவர்களா இருக்கலாம். ஆனாலும் ஜெயமோ கர்த்தரால மட்டும்தான் வரும். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு கிரிக்கெட் பிளேயர் கிரவுண்ட்ல இறங்கும் போது என்ன மாதிரி ரசிகர்கள் எல்லாம் கைத்தட்டி
ஆரவாரம் பண்ணி அவர் இறங்குனாலே மியூசிக் என்ன, விசில் என்ன, கைத்தட்டு என்ன, அவரும் பயங்கர பந்தாவா அப்படி ஹெல்மெட் எல்லாம் சரி பண்ணி பாடி எல்லாம் ஷேக் பண்ணிட்டு கிரவுண்ட்ல இறங்கி போடுறா ராஜா அப்படின்ட்டு அடிக்க பேட்டை தூக்கும் போது பந்து நேர பேட்டுக்கு நேரா வராம ஸ்டம்புக்கு நேரா போ, டக் அவுட். அல்லேலூயா, ஆமென். ஆனா பெரிய ஜாம்பவான் தான். இதுல வேற அவர் மேல என்ன நம்பிக்கை, அவருக்காக ஒரு ரசிகர் பட்டாலும் ரசிகை பட்டாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், ஜெயிக்கிறது ஒண்ணு அவ்வளவு ஈஸி கிடையாது. நான் சொல்லுகிறேன், என்னை ஜெயிக்க பண்ணுகிறவர் கர்த்தர் மட்டுமே, என்னை உயர்த்துகிறது கர்த்தர் மட்டுமே. என் திறமைகள் அல்ல, என் அறிவல்ல, என் பலன் அல்ல, என்னை ஜெயிக்க பண்ணுகிறவர் தேவன் மட்டுமே. ஆமென், ஹல்லேலூயா. தாவீது கோலியாத்துக்கு நேரா எரிந்த அந்த கூழாங்கல்லு மாத்திரம் ஒரு ஜான் விலகி போயிருந்தா அன்னைக்கு தாவீதுக்கு கதையை முடிஞ்சிருக்கும். ஆமாவா இல்லையா? ஆனா அந்த கற்கள் எத்தனையோ நேரம் மிஸ் ஆகிருக்கும், அன்னைக்கு மிஸ்ஸே ஆகல. அவன் எவ்வளவு ஃபோர்ஸா எரிஞ்சானோ அதை விட ஃபோர்ஸா கர்த்தர் தட்டி விட்டார். எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. சும்மா ஒரு காக்கா எரிகிற கவனை வச்சு ஒரு மலையை சாச்சிட முடியுமா என்ன? ஆனா கர்த்தர் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டார். எவ்வளவு ஃபோர்ஸா போய் நெத்தில் அடிக்கணுமோ அவ்வளவு ஃபோர்ஸ் அந்த கல்லு போய் அடிச்சது. அடிச்ச வேகத்திலேயே என்ன நடந்ததுன்னே தெரியாது, சாய்ந்து விழுகிறான். தோல்விக்கு நேராய் இருந்த யுத்தம் ஜெயத்திற்கு நேராய் திரும்பிற்று. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், தோல்விக்கு நேராய் இருக்கிற உங்களுடைய பிசினஸ் வெற்றிக்கு நேராய் திரும்புகிறது. கர்த்தர் தட்டி விடுகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. தோல்விக்கு நேராய் இருக்கிற உன்னுடைய படிப்பு, தோல்விக்கு நேராய் இருக்கிறவனுடைய வியாபாரமும் எதிர்காலமும் வெற்றிக்கு நேராய் தேவனால திருப்பப்படுகிறது. கர்த்தர் திருப்பி விடுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். தோல்வி உண்ட எத்தனை குடும்பத்துல தோல்வி, தோல்வியினால எத்தனை பேருடைய வாழ்க்கையில மனமடிவு, மன உளைச்சல், ரொம்ப துக்கம், ரொம்ப வருத்தம். நான் சொல்லுகிறேன், போர்ல இறந்தவர்களை காட்டிலும் துக்கத்துல இறந்தவர்கள் தான் அதிகம். ஆமென். அவ்வளவு பேர் துக்கத்துல இறந்துட்டாங்க. கர்த்தர் நம்மளை வாழ வைத்திருக்கிறார். இப்ப இந்த 10 குஷ்டரோகிகளும் விடுவிக்கப்பட்டார்கள், சுகமாயிற்றார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா 15வது வசனம் இவனமாய் சொல்லுகிறது, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். ஹல்லேலூயா. அப்பொழுது இயேசு கேட்கிறார், சுத்தமானவர்கள் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணுமே என்று சொன்னார். அவனை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. 10 பேருக்கு சுகம் கிடைச்சது, திரும்பி வந்தது ஒரே ஒரு மனுஷன் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், சமாதானத்தை கர்த்தர் தந்தாரா? எங்களுடைய சபையில ஒருவர் வந்தார், ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன். குடும்பத்துல மனைவிக்கும் அவருக்கும் பெரிய பிரச்சனை. மகனுக்கு சுகம் கிடையாது, மகளுக்கும் திருமணமாகி போயிட்டாங்க. மனைவியும் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போயிட்டார், தனி ஒரு ஆளா இருக்கிறாங்க. மகன் மட்டும், பலகீனப்பட்ட மகன் மட்டும் தன்னோடு இருக்கிறான். அவன் சுயமாய் எழும்ப முடியாது, சுயமாய் நடக்க முடியாது, சுயமாய் எதையும் செய்ய முடியாது. குழந்தைய போல பாதுகாக்கணும். இப்போ குடும்பத்தினுடைய எல்லா சூழ்நிலையை பார்க்கும்போது அவருக்கு ஒண்ணு நினைவுக்கு வருகிறது, இருக்கிறதோட செத்துடலாம் என்று. அப்ப கடைசியா இந்த ஜெப கூட்டத்துக்கு மாத்திரம் இன்னைக்கு போவோம் அப்படின்னு வந்தா அவருடைய நிலைமை எனக்கு மேலாட்டுல தெரியுமே தவிர தற்கொலையின் விளிம்பு வரைக்கும் அவர் போனது எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிற தேவனா இருக்கிறார். அவர் வந்து அமர்ந்திருந்து ஆண்டவரை பாட தெரியாது, எப்படி ஆராதிக்கணும்னு தெரியாது, துதிக்கிறது தெரியாது, ஜெபிக்கிறது தெரியாது. ஆனா வந்த நேரத்துல இருந்தே உள்ளம் உடைந்து
கண்ணீரோடு காணப்பட்டார். அவர் திரும்பி போகும்போது மெய்யாகவே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். என்ன காரியம் அப்படின்னா, இருதயத்துல இருந்த கசப்புகள் எல்லாம் ஆண்டவர் மதுரமாய் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. இனி வாழவே முடியாது என்கிற இருந்த மனநிலைமையில நாமளும் வாழ்ந்து காட்ட வேண்டும், கர்த்தர் வாழ வைப்பார் என்கிற இருதயம் திருப்பப்பட்டது. சமாதானமே இல்லை. எதை நினைத்தாலும் துக்கம், எதை நினைத்தாலும் கவலை, எதை நினைத்தாலும் வேதனை. அப்படி இருந்த அவருடைய மனநிலைமைக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்று வரையிலும் சபைக்கு வந்து ஞான ஸ்நானம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில பணத்தால வாங்க முடியாத அநேக காரியத்துல ஒன்றுதான் சமாதானம், நிம்மதி, சந்தோஷம். இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க எல்லாரும் போய் பணத்தை கொடுத்து வாங்கவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைவான சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். சோ கர்த்தரிடத்துல பெற்ற சமாதானம் அதிகம், அவரிடத்துல பெற்ற ஆசீர்வாதமும் விடுதலையும் அதிகம். இப்போ பெற்றவர்கள் நீங்க தேவனுக்கு என்ன செய்கிறீர்கள், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யவில்லை என்கிறதை நீங்க புரிந்து கொண்டு நீங்க போவீர்களானால் கர்த்தருக்குள் இன்னும் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. 10 குஷ்டரோகிகள் வந்து சுகத்தை பெற்றார்கள். ஒருவன் மாத்திர ரிட்டன் வந்து ஆண்டவர் உரத்த சத்தத்தோடு துதித்தானா, ஸ்தோத்திரம் செலுத்தினானா, ஆராதனை செய்தானா. ஹல்லேலூயா. அந்த ஒருத்தனை கண்டு ஆச்சரியப்பட்டார். புறஜாதியாய் இருக்கிறான், ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷனாய் இருக்கிறான். ஆண்டவரை அறிந்த இஸ்ரவேலரும் அதுல இருந்தார்கள். சுகத்தை வாங்கிட்டு அவங்க பவுக்குள்ள போயிட்டாங்க, திரும்பி ஆண்டவர்கிட்ட வரல. நான் சொல்லுகிறேன், இந்த சமாதானத்தை கொடுத்த தேவன் இதை காட்டிலும் மேன்மையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? சுகமாயிற்று வேற எதுக்கு போகணும், சுகமாயிற்று வேற எதுக்கு ஜெபம் பண்ணணும், சுகமாயிற்று வேற ஏன் சர்ச்சுக்கு போகணும், இப்படிலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், சுகம் மாத்திரமல்ல, இந்த பூமியில எதை சம்பாதிக்க வேண்டுமானாலும், எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் அதை உங்க சுயத்தினால பெற்றுக்கொள்ள முடியாது, சம்பாதிக்க முடியாது. கொடுக்கிறவர் ஒருவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. அவரிடத்துல வருகிறவர்களுக்கு அவர் ஜீவ தண்ணீரை கொடுப்பார். ஆமென். ஆமா. சுகத்தோடு போதுமா? சுகம் மட்டும் போதுமா? சமாதானம் மட்டும் போதுமா? ஆசீர்வாதம் மட்டும் போதுமா? நான் சொல்லுவேன், ஒரு வாலிப தம்பி ஒரு முறை சபைக்கு வந்திருந்தார். அப்ப ஆண்டவர் அவரோடு கூட பேசி கொண்டு இருக்கிறதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. செய்தி வேளையில அந்த ஒருவனுக்காக பேசினதை என்னால உணர முடிந்தது. ஆண்டவர் அவனை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், தம்பி, கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன்னு நீ நினைக்கிறாய், நல்ல காலேஜில் படிச்சு வேலையில சேர்ந்தாச்சு அப்படின்னு நீ நினைக்கிறாய், லட்சங்கள்ல சம்பளம் வாங்குறா, இனி நமக்கு என்ன தேவை அப்படின்னு நினைக்கிறாய். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டும் இயேசு தேவை. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், காற்று பெருசா ஆண்டவர் பெருசா? சொல்லுங்க. ஆண்டவர் பெருசா? எப்படி சொல்றீங்க? எனக்கு புரியல. ஆக்சிஜன் இல்லாம ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. ஆண்டவர் தான் பெருசா? அப்படியா? ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கூட காற்று இல்லாம இருக்க முடியாத, ஆக்சிஜன் இல்லாம இருக்க முடியாத. ஆனா நிறைய பேர் இன்னைக்கு வருஷ கணக்குல ஆண்டவர் இல்லாம இருக்கிறாங்க, மாச கணக்குல ஆண்டவர் இல்லாம இருக்கிறாங்க. எப்படி முடியுது? ஹல்லேலூயா. ஆண்டவரை மறந்து நீங்க வார கணக்குல இருக்கிறீங்க, ஆண்டவரை விட்டு மாத கணக்குல இருக்கிறீங்க, ஆண்டவரை விட்டுட்டு வருஷ கணக்குல இருக்கிறீங்க. எப்படி முடியுது? நான் சொல்லுகிறேன், சுவாசிக்கிற காற்றை விட என் இயேசு நமக்கு ரொம்ப முக்கியமானவர். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நீங்க சுவாசிக்கிற ஆக்சிஜனை விட இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ரொம்ப அவசியமானவர், தேவையானவர். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. ஆக்சிஜன் எல்லாம் வாழ முடியாது, அதை விட இயேசு இல்லாம வாழ முடியாது. நினைக்கலாம், கல்யாணம் முடிஞ்சிட்டு வீடு கட்டியாச்சு, நல்ல வேலை இருக்கு, நல்ல வருமானம் இருக்கு, இனி என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கிடையாது. வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் இயேசு வேண்டும், வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் இயேசு வேண்டும். அவரே ஜீவ நதியாய் இருக்கிறார், அவரே ஜீவ தண்ணீராய் இருக்கிறார், அவரே ஜீவனாய் இருக்கிறார். அவர் இல்லாம இந்த பூமியில எதையும் சாதிக்க முடியாது என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தன் வந்து நன்றி மறக்காதவனாய் இருந்தான். ஹல்லேலூயா.
நான் சொல்லுகிறேன், சுகத்தை பெற்றீங்களா? சமாதானத்தையும் இவர் தான் தருவார். சமாதானத்தை பெற்றுட்டீங்களா? அடுத்தல நிம்மதியும் இவர் தான் தருவார். எல்லாம் பெற்றுட்டீங்களா? ராத்திரி தூக்கத்தை கூட இவர் தான் கொடுப்பார். தூங்கி முழிக்கவும் முழிப்பையும் இவர் தான் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் சொன்னார், நான் தூங்கி 4 நாள் ஆச்சு, நான் பிறந்ததுல இருந்து இப்பந்தான் உணர்கிறேன், ராத்திரி இவ்வளோ பெருசா இருக்குதா அப்படின்னு என்னால உணர முடிஞ்சது. நல்லா இருக்கும்போது, நல்ல தூக்கம் வரும்போது ஏதோ இப்பந்தான் படுத்த மாதிரி இருக்கும். ராத்திரி 9 மணிக்கு படுத்திருப்போம், காலையில 7 மணிக்கு எந்திரிச்சாலும் இப்பந்தானே படுத்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா நான் தூங்கி எனக்கு தூக்கம் வந்து 4 நாள் ஆச்சு. ஒவ்வொரு நாளும் ஒரு இரவு இவ்வளோ பெருசா இருக்கிறதே என்று என்னால உணர முடிந்தது என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், கண்களுக்கு தூக்கத்தை கொடுக்கிறவரும் அவர்தான். அல்லேலூயா. ஒரு வாரம் 10 நாள் நீங்க தூங்கலைன்னா 11வது நாள் நீங்க மென்டல் ஆயிருவீங்க. அல்லேலூயா. ஆமா, சரியா இயங்காது. முகெல்லாம் கருத்துரும், இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்காது. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும், உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும், விலகினப்பட்டு போகும். எல்லாமே கர்த்தர் தான் கொடுக்கிறார், எல்லாமே தேவன் தான் கொடுக்கிறார். அவரிடத்துல பெற்றவர்கள் அவருக்கு நன்றி உள்ளவர்களாயிருங்க. வாரந்தோறும் கர்த்தரை ஆராதிங்க, தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க, தினந்தோறும் வேதத்தை வாசிங்க, தினந்தோறும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. சாப்பிடும் போது நன்றி சொல்லுங்க, சமைக்கும் போது நன்றி சொல்லுங்க, தூங்கும் போது நன்றி சொல்லுங்க, தூங்கி எழும்போது நன்றி சொல்லுங்க, பிரயாணத்துல நன்றி சொல்லுங்க, போயிட்டு வந்த பிறகு நன்றி சொல்லுங்க. எவ்வளவு நன்றி சொல்லுகிறீர்களோ கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவார். என்ன ஒரு காரியத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20:30. அப்பொழுது தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். ஹல்லேலூயா. இப்ப வழி அருகே 2 குருடர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்குது, ஆனா ஒண்ணே ஒண்ணுதான் இல்லை, கண் பார்வை இல்லை. ஹல்லேலூயா. குருடர்களாய் இருந்தார்கள், பார்வை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார்கள். இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இயேசு அவர்களை அழைத்து, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது, எங்களுக்கு கண் தெரியாது என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. பார்வை இல்லை என்று சொல்லுகிறார்கள். இயேசு அவர்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை அடைந்தார்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய கரம் உங்களை தொட வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. இன்றைக்கும் அவர் உங்களை சுகமாக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிங்க. இந்த கூடுகைக்கு பிறகு கர்த்தர் என் கண்களில வெளிச்சத்தை தருவார், பார்வையை தருவார். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர்கள் பார்வை அடைந்தார்கள். பார்வை அடைந்த அந்த குருடர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. என்ன சென்றார்கள்? பின் சென்றார்கள். அப்போ நன்மை செய்த ஆண்டவருக்கு பின் சென்றார்கள். தன்னை விடுதலை செய்த ஆண்டவருக்கு பின் சென்றார்கள். இன்னைக்கு தேவனிடத்துல ஏதாகிலும் ஒரு நன்மை பெற்றீர்களா? இயேசுவை பின்பற்றுங்க. அல்லேலூயா. சிலர் இயேசு கிறிஸ்துவை சாப்பாட்டுல இருக்கிற கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்துவாங்க. கருவேப்பிலையை நாம எப்படிதான் பயன்படுத்துவோம்? வெறும் மனத்துக்காக மாத்திரம்தான் பயன்படுத்திட்டு மறுபடி தூக்கி தூர போட்டுருவோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவை நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க, பயன்படுத்துறாங்க. தேவைக்கு, சுகமில்லையா சபைக்கு போவோம், வியாதியா சபைக்கு போவோம், பிசாசு போராட்டமா சபைக்கு போவோம். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கிறது. பாத்தீங்கன்னா, ஒரு முறை அந்த வீட்டுல உள்ள பெண் குழந்தைக்கு பேய் பிடிச்சது. கொண்டு வந்தாங்க, ஜெபம் பண்ணோம். அந்நேரமே கர்த்தர் விடுதலை செய்தார். அல்லேலூயா.
போகும்போது சொன்னாங்க, இனிமே ஆண்டவர்கிட்ட தான் வருவோம், இந்த சபைக்கு தான் வருவோம், நாங்க ஜெபம் பண்ணுவோம், நாங்க ஆண்டவரை ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. 3 வருஷம் திரும்பியே பார்க்கல. என்ன வழியில பார்த்தா கூட பார்க்காத மாதிரியே போவாங்க. அல்லேலூயா. அதுக்கு பிறகு 3 வருஷம் கழிச்சு திருமணம் முடிந்த மகனுக்கு பேய் பிடிச்சு. அல்லேலூயா. ஆமா, மறுபடியும் வந்தார்கள். நான் மனசுல எதுவும் வைக்கல. என் இயேசு சம்பூரணர். அல்லேலூயா. பூரண சர்க்குணர். அப்போ மறுபடியும் ஜெபித்தேன். இயேசு நல்லவரும் உண்மை உள்ளவருமாய் இருந்து மனதுருக்கமுடையவராய் இருந்து அந்த பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை செய்தார். அல்லேலூயா. இப்ப வாங்கிட்டு போகும்போது என்னும் இங்க தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி 2 மாசம் ஆகும், இன்னும் வரல. அல்லேலூயா. நன்றி அறிதல் இல்லாதவர்களா இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், என்கிட்ட அற்புதம் பெற்றனால எங்க சபைக்கு தான் வரணும்னு இல்லை. வந்தா நல்லது, வந்தா சந்தோஷம். ஆனா வர முடியாட்டாலும் ஆண்டவர் ஒரு ஊருக்கு 2 சபை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நன்றி உள்ளவர்களாக கர்த்தரை ஆராதிங்க. ஆமென். நான் சொல்லுகிறேன், பிசாசு துரத்துகிற தேவன் தேவையா, அல்லது பிசாசை அணுக விடாமல் பாதுகாக்கிற தேவன் தேவையா? நான் சொல்லுகிறேன், என் இயேசு பிசாசை துரத்துவார். என் இயேசு பிசாசு உன்னை அணுகாமல் பாதுகாப்பார். அல்லேலூயா. இயேசுவோடு இருந்தால், இயேசு உங்களோடு இருந்தால் எந்த பிசாசும் உன்னை தொட முடியாது, உனக்குள்ளாய் கிரிய செய்ய முடியாது. அவன் செயலற்றவனாய் இருப்பான், செத்த பிரேதத்தை போல இருப்பான். கர்த்தர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறபடியினால உன்னை தொடாமல் உன்னை இரட்சிப்பார். ஆகவே அப்பப்போ வர்றது அப்பப்போ போகிறது மாதிரி இல்லாம இந்த இயேசுவை மெய்யான தேவன் என்று அவர் ஏற்றுக்கொள். கர்த்தர் உன்னை இரட்சிக்க, உன்னை பாதுகாக்க உண்மை உள்ளவராய் இருப்பார். அல்லேலூயா. நிறைய பேர் இப்படிதான், போகணும், சுகமாகணும், போயிடணும், விடுதலை வாங்கணும், போயிடணும். அப்படி செய்யாதிருங்க. பிசாசு மாத்திரம் போனா போதுமா என்ன? ஆசீர்வாதம் மட்டும் வந்தா போதுமா என்ன? இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. நினைச்சா தினந்தோறும் 1 கிலோ இறால் வாங்கி சமைச்சு வறுத்து பொரிச்சு சாப்பிடலாம். இறால் நீ சொன்ன உடனே எங்கெல்லாமோ போகுது மைண்டு. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல போனேன், கொஞ்சம் போல இறால் இருந்துச்சு. ஐயா இது இவ்வளோ, நான் ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கிடலாம்னு நினைச்சு கேட்டேன். அவர் சொன்னார், உங்களுக்காக 1200 ரூபா அப்படின்னார். அப்ப அடுத்த ஆளுக்குன்னா 1500 ரூபா அப்படின்னார். எவ்வளவு அப்படின்னே, 1 கிலோ இருக்கு அப்படின்னார். நல்லா பெரிய பெரிய இறால். நான் சொன்னேன், அப்படியா? அதுக்கு மேல வேணும்னு சொல்ல முடியல, வேண்டான்னு சொல்ல முடியல. வேணும்னா 1200 ரூபா கொடுக்கணும், வேண்டாம்னா கொஞ்சம் கேவலமா வேற இருக்கு. அல்லேலூயா. தெரியாம கேட்டுட்டோம் மாதிரி. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு பணங்கள் இருந்தாலும் கண்டிஷன், சாப்பிடக்கூடாது, ஹார்ட்டுக்கு நல்லதில்லை, சாப்பிடக்கூடாது, உங்க வியாதிக்கு நல்லதில்லை, அவ்வளவுதான். எத்தனையோ பேருக்கு. ஆனால் ஆண்டவர் நமக்கு சாப்பிட கிருபைகளை கொடுக்கிறார், வாங்கி சாப்பிட பணங்களை கொடுக்கிறார். எல்லாமே அவர்தான் தரணும், எல்லாமே அவர்தான் தரணும். அல்லேலூயா. சில நேரம் சாப்பிடக்கும் பலன் இருக்கும், வாங்கக்கு பணமும் இருக்கணும், சமையல் ஒழுங்கா வரணுமே. அல்லேலூயா. ஆமா, சில வீட்டுல கிடா குழம்பு வைப்பாங்க, அப்படியே மீன் குழம்பு மாதிரி. அப்படி யாரும் இருக்கீங்களான்னு தெரியல சகோதரிகள். அல்லேலூயா. ஆமா, சில வீட்டுல மீன் குழம்பு வைப்பாங்க, அப்படியே ரசம் மாதிரி இருக்கும். அவங்களா வைப்பாங்க, பேர் நம்ம வச்சுக்கிட வேண்டியதான். சோ கிருபைகள் அப்படிங்கிறது கர்த்தர் தான் கொடுக்கணும். ஒருவேளை உங்க சமையல் அப்படி இருந்துன்னா மன்னிச்சுக்குங்க, நான் உங்களை சொல்லல. அல்லேலூயா. ஆனா எல்லா கிருபையும் தேவனிடத்திலிருந்து தான் வரணும். ஏதோ ஒன்ன வாங்கிட்டு போய் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதுங்க. அன்றன்றுள்ள கிருபையை தருகிறவர், அன்றன்றுள்ள ஆகாரத்தை தருகிறவர், காலை தோறும் என்னுடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொன்னவர், புது புது கிருபைகளை தந்து உங்களை நடத்தணும். புது புது ஆசீர்வாதங்கள் அவர் தான் தரணும். புது புது ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரிடத்துல கேளுங்க, அவரிடத்துல வாங்க, பிரயாசப்படுங்க.
நிறைய பேர் ஏன் இப்படி நன்றி அறிதல் இல்லாதவர்களா இருக்கிறார்கள் என்கிறது எனக்கு தெரியல. அல்லேலூயா. சுகமாயிற்று, பிசாசு ஓடிட்டு போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், போதாது. பிசாசை துரத்தின தேவன் ஆகாரத்தை அவர் தான் கொடுக்கணும். புசிக்கக்கூடிய பலனை அவர் தான் கொடுக்கணும். புசித்தது ஜீரணமாகணும், அதுவும் அவர் தான் இறக்கம் செய்யணும். அல்லேலூயா. 40 வயசுல கிட்னி போயிருது, 40 வயசுல கணையம் போயிருது, 40 வயசுல நுரையீரல் பாதிப்பு, சின்ன வயசுல 30 வயசுல 20 வயசுல எத்தனையோ பேருடைய சரீரத்தின் ராஜ உறுப்புகள் செயலிழந்து ஒன்றுமே செய்ய முடியாத இயலாமையில இருக்கிறாங்க. கர்த்தரோ இன்றளவும் மொத்த சரீரத்தையும் ஜீவனோடும் பலத்தோடும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் எல்லா நன்மைகளையும் அனுபவிக்கத்தக்கதான திராணி உள்ளதாய் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். இந்த சரீரத்துல பலனை தந்திருக்கிறார். எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் நன்றியோடு இருப்பேன்னு சொல்றீங்க? ஆண்டவரை பார்த்து நான் நன்றியோடு இருப்பேன். அல்லேலூயா. ஆமா, இப்படி வந்து வந்து போக மாட்டேன், ஏனா தான் ஒண்ணு எல்லாம் இருக்க மாட்டேன். இந்த காரியத்துல இறங்க சிலருடைய இருதயம் ரொம்ப அழகு. ஒரு சின்ன அற்புதத்தை பார்த்திருப்பாங்க, அப்படியே பிடிச்சிருவாங்க. அல்லேலூயா. ஏசுதான் மெய்யான தேவன் என்று வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாங்க, மனம் திரும்புவாங்க, ஞானஸ்நானம் எடுப்பாங்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுவாங்க, உபதேசத்துக்குள்ள வருவாங்க, சத்தியத்தை கை கொள்ளுவாங்க, சபையில உறுதியாய் நிலைத்திருப்பாங்க, திருவிருந்துல பங்கெடுப்பாங்க, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருப்பாங்க, மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவாங்க. மொத்தத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு மெய் சீசனாக சிசியாக இன்றைக்கு மாறுகிறவர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் பரலோகத்துல விசேஷமாய் நினைத்தருளுவாராக. அல்லேலூயா. நிறைய பேருக்கு நன்றி இல்லை, ஆண்டவரையே ஏமாற்ற நினைக்கிறாங்க. அப்படி செய்யாதுங்க. என்னை அன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். ஜீவனை கொடுக்கிறவர் ஒருவர் தான், அவர் தான் இயேசு கிறிஸ்து. வாழ வைக்கிறவர் ஒருவர் தான், அவர் இயேசு கிறிஸ்து. அவரே மெய்யான தேவம். எத்தனையோ இடத்துக்கு போனீங்க சமாதானத்திற்காய், கர்த்தர் தந்தாரா இல்லையா? எங்கும் எவனாலையும் யாராலையும் கொடுக்க முடியாத இந்த சமாதானத்தை பரலோகத்தின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்தாரா இல்லையா? யாரும் கொடுக்க முடியாத சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். இவரை பின்பற்றுங்க, இவரை ஆராதிங்க, இவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த வியாதியில மட்டும் உங்களுக்கு சுகம் போதாது, எத்தனையோ காரியத்துல கர்த்தர் சுகத்தை தரணும். இந்த குருடர்கள் இயேசுக்கு பின் சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்களும் பின் சென்றுதான் ஆகணும் என்று நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். அல்லேலூயா. என்ன ஒரு வசனத்தை வாசித்து நாம் அப்படியே முடிப்போம். லூக்கா 5, லூக்கா 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். நாம் இந்த இடத்துல வாசிக்க கேட்டோம். சீமோனை பார்த்து ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அல்லேலூயா. ஆமா, ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க, முழுவதும் பிரயாசப்பட்டாங்க, போட்ல போனாங்க, வலைகளை விரித்தாங்க, பிரயாசப்பட்டாங்க, ஆனா ஒன்று கூட அகப்படவே இல்லை. ஆமேன். ஒரு மீனும் கிடைக்கல. ரொம்ப சோர்ந்து போய் கரைகளில வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இயேசு பார்த்து சொன்னார், மறுபடியும் போ, அல்லேலூயா, ஆழத்துக்கு போ, வலைகளை போடு. நான் சொல்லுகிறேன், ஒரு ரோடை கிராஸ் பண்ணக்கு கூட கர்த்தர் தான் ஞானத்தை தரணும். ஒரு பிசினஸை கட்டி எழுப்ப கர்த்தர் தான் ஞானத்தை தரணும். படிப்புல பாஸ் ஆக கர்த்தர் தான் ஞானத்தை தரணும். ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் தான் புருஷனுக்கும் மனைவிக்கும் ஞானத்தை தரணும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் வேலை செய்கிற இடத்துல ஒரு சின்ன மதியினத்தினால எஜமானுக்கு ரொம்ப ஆகாதவர்களாக மாறி இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்தே வரும்போது எந்த தேசத்திற்கும் மறுபடியும் போக முடியாதபடி பாஸ்போர்ட்ல சீல் வச்சு கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன மதியினம். இது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினைச்சாங்க. யாருக்கு தெரிய போகுது? சின்ன மதியினத்தினால ₹1,00,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. சின்ன மதியினம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சின்ன மதியினத்தினால எத்தனையோ குடும்பம் பிரிந்து போகுது. எத்தனையோ மனுஷனுடைய தொழில் டாப்ல இருந்து அப்படியே கீழே இறங்குது. எத்தனையோ மனுஷன் வெளிநாடுகள்ல லட்சங்களாய் சம்பாதித்தான், சின்ன மதியினம், திரும்ப வருகிறான். அல்லேலூயா. திரும்ப வர வேண்டிய ஒரு நிலைமை
வந்துட்டு வேற எங்கேயும் போக முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான சம்பவம். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஆழத்துக்கு போ. அல்லேலூயா. மறுபடியும் கடலுக்கு போ. எத்தனை பேருக்கு விரும்புறீங்க கர்த்தருடைய ஆலோசனை எனக்கு வேணும்? உண்மையிலே என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மனைவியோடு என்ன பேசணும், நீ சரீரம் இதை சொல்லு, இதை சொல்லு, இதை பேசு, இப்படி திட்டு, இப்படி கெட்ட வார்த்தை போட்டு நீ உள்ள சொல்லிட்டே இருக்கும். ஆனால் உள்ள இருந்து மேல இருந்து ஒருவர் பேசுவார், உன் மனைவியின் இடத்துல இதை பேசு, இதை பேசக்கூடாது அப்படின்னு. அல்லேலூயா. கணவனுக்கும் மனைவிக்கும் பெரிய சண்டை ஆயிற்று ஒரு குடும்பத்துல. 3 நாள் பேசல. அல்லேலூயா. கணவனார் இனி பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். மனைவி அவர் பேசாதது வரைக்கும் நாமளும் பேசக்கூடாது. 4 நாள் 40 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, பேசக்கூடாது. ஆமென். ஆமா. வீடெல்லாம் அப்படியே இருண்டு இருக்கு, எல்லாம் அங்கங்க கிடக்குது, எந்த வேலையும் நடக்கல, எந்த சமையலும் நடக்கல, செத்த வீடு மாதிரி இருக்கு. ஆனா தப்பு யார் மேல அப்படின்னா மனைவி மேல இல்ல, கணவன் மேல. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், கணவன்கிட்ட போய், பூலா அண்ணா டேபிள்ல ஆப்பிள் இருக்கு, அதை வெட்டி உன் மனைவிக்கு கொடு அப்படின்னாரு. அல்லேலூயா. இவரு கத்தி எடுத்து குத்தலாமான்னு இருந்தாரு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆப்பிளை வெட்டி மனைவிக்கு கொடு அப்படின்னாரு. ஆமென். அவ்வளவுதான். என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இவரு அவளுக்கு ஊட்ட, அவ இவருக்கு ஊட்ட, குடும்பத்திலே ஒரு பெரிய சமாதானம். இப்ப கத்தி எடுத்துட்டு போய் உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு நின்று இருந்தா, அந்த தேசம் அயல்நாட்டுல நடந்த சம்பவம், கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பார். ஒரு சின்ன மதியனும் வாழ்க்கையே போயிரும். ஆயுள் தண்டனை, வெளியே வர முடியாத அளவுக்கு ஜெயில் தண்டனைக்குள்ள கொண்டு போயிரும். நான் சொல்லுகிறேன், எத்தனை பேருக்கு ஆலோசனை வேணும்? இன்னைக்கு சுகத்தை மட்டும் வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறீங்களா? ஆலோசனை அவரு தான் தரணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு சரியான ஆலோசனை இல்லாம, அல்லேலூயா, எந்த இடத்துல வியாபாரம் பண்ணணும், எந்த இடத்துல என்ன வியாபாரம் பண்ணணும், எந்த இடத்துல வீடு கட்டணும், எப்படி கட்டணும், ஒரு வீடு வச்சா எவ்வளவுதான் கடன் வாங்கணும், எவ்வளவுதான் கடன் வாங்கக்கூடாது, எதுவுமே இல்லை. எதையாகிலும் செஞ்சிருவாங்க. பின்ன வீடு கட்டி குடியிருக்க முன்ன வீடை விற்க வேண்டிய நிலைமை எத்தனையோ குடும்பத்துல வந்திருக்கு. நான் ராதபுரத்துல நிறைய அஸ்திபாரத்தை பார்க்கிறேன். 18 வருஷமா இன்றைக்கும் கட்டப்படாத அஸ்திபாரங்களா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் வீடை கட்டாராகில் கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருது, வேஸ்ட், அவனால முடியாது. நான் சொல்லுகிறேன், வீடை தந்தாரா, வீட்டுல வாழவும் அவர்தான் கிருபை கொடுக்கணும். மனைவியை தந்தாரா, கடைசி வரைக்கும் ஒற்றுமையாய் வாழ அவர்தான் இறங்கணும். நன்றி உள்ளவர்களாய் இருங்க. ஏதோ வந்தமா, ஏதோ ஒன்று ஆசீர்வாதத்தை பெற்றமா, ஓடணுமான்னு ஓடாதிருங்க. வாழ வைக்கிற தேவனிடத்துல வந்திருக்கிறீங்க. அவர் உங்களை மாத்திரமல்ல, 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாயிருக்கிறார். அவர் வாழ வைப்பார், அவர் அழகு பார்ப்பார், அழகு படுத்துவார். அலங்கோணமான வாழ்க்கையை அவர் அழகாய் மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே இவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். மறுபடியும் போ, ஆழத்துல போ, உன் வலைய போடு. ஆமென். என்ன நடந்துச்சு முடிச்சிருவோம். வாசிங்க. மூடி வச்சாச்சா? வாசிங்க. ஓ, எந்த அதிகாரம்னே தெரியல. லூக்கா 5ஆம் அதிகாரம் 4. போதகம் பண்ணி முடிந்த பின்பு ஆழத்திலே தள்ளி கொண்டு போய், உடனே சீமோன் பேதுரு சொல்லுகிறான், இல்ல ஆண்டவரே, நாங்க ஏற்கனவே முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்னாகப்படவில்லை அப்படிங்கிறான். ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படிய வலைகளை போடுகிறேன் என்றான். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேணும் இந்த மிகுதியான ஆசீர்வாதம்? எப்படி வந்ததென்றால் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி வந்தது. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இதே போல நல்ல நல்ல ஆலோசனையை கர்த்தர் உங்க வாலிப பிள்ளைகளுக்கு கொடுப்பாராக, வாலிப மகனுக்கு கொடுப்பாராக, மகளுக்கு கொடுப்பாராக, உங்க புருஷனுக்கு கொடுப்பாராக, உங்க மனைவிக்கு கொடுப்பாராக, உங்க மருமகளுக்கு கொடுப்பாராக. எத்தனையோ மருமகள்கள் வீடுகளை, குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவளாக இருக்கிறார்கள். எத்தனையோ மருமகள்கள் வீடுகளை உடைக்கிறவளாக இருக்கிறார்கள். ஆகவே மருமகள்களுக்கு, மருமகனுக்கு நல்ல ஆலோசனையை கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரை பின்பற்றுங்க. ஹல்லேலூயா. அப்படியே
வலைகள் கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்கள் அகப்பட்டுச்சான். நான் சொல்லுகிறேன், ஒரு டைம் மாட்டுகிற மீன் ஒரு மீனவனை வாழ்க்கையே செட்டில் ஆகிற மாதிரி செய்கிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வலைகளில உயர் ரக மீன்கள் அகப்பட்டுச்சு, எத்தனையோ கோடிக்கு போச்சான். இன்னைக்கும் சில மீனவர்கள் இருக்கிறாங்க, லட்சத்தை கூட பார்த்ததில்லை மீன்பிடி தொழில்ல, ஆனா கோடிகளையும் வாரி கொடுத்த கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், கோடிகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நிறைவானதை தேவன் தருவார், கோடிகளை கர்த்தர் தருவார். ஒரே ஒரு ஞானம். அப்படியே உடனே அந்த ஒரு படகுல அந்த வலையில உள்ள மீனெல்லாம் போட்டு கொண்டு வர முடியாத அளவுக்கு மிகுதியா இருந்தது. மறுபடியும் 2வது போட்டு போச்சு. 2ம் அமிழ்ந்து போகத்தக்கதாய் நிறைவான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். நிறைவான மீன்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். நான் சொல்லுகிற இரட்டிப்பான நன்மையை தருவேன். அவர் சொல்லுகிறார், இன்றைக்கே தருவேன், நாளைக்கு அல்ல. இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உனக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்து உன்னை மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. சுகத்தை மாத்திரம் தருகிறவர் அல்ல, ஆசீர்வாதத்தையும் தருவார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார், உன்னை வாழ வைப்பார். ஆமென். இப்போ இதெல்லாம் பார்த்த உடனே அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தோடு ஆண்டவர் விட்டுட்டு போகல. என்ன நடந்ததுன்னு கீழே பார்த்தா 10வது வசனத்திலிருந்தே வாசிங்க. சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்திற்கு பின் செல்லல, ஆண்டவருக்கு பின் சென்றார்கள். அற்புதத்திற்கு பின் செல்லல, ஆண்டவருக்கு பின் சென்றார்கள். இன்னைக்கு அற்புதத்தை வாங்கிட்டு உலகத்துக்கு பின்னாடி போகிற ஒரு கூட்ட ஜனங்கள் மத்தியில கர்த்தர் உங்களை இப்படி அழைக்கிறார், அவருக்கு பின்னே அழைக்கிறார். எத்தனை பேர் போவீங்க? எல்லாரும் எழும்பி நில்லுங்க. ஜெபித்து நாம நிறைவு செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. ஏதோ வந்தோம், சமாதானத்தை வாங்கிட்டு உலகத்துக்கு பின்னால போயிட்டோம், மனுஷருக்கு பின்னால போயிட்டோம், சொந்த வேலைக்கு பின்னால போயிட்டோம். அப்படி இல்லாம சீமோன் பேதுரு ஆண்டவருக்கு பின்னே போனான், கர்த்தருக்கு பின்னே போனான். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையை பரலோகம் விரும்புகிறது, இந்த வாழ்க்கையை தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் விட்டுட்டாங்க, சபையை விட்டுட்டாங்க, ஊழியக்காரனை விட்டாச்சு, ஜெபத்தை விட்டாச்சு, ஆண்டவரை தேடுகிறத விட்டாச்சு. இந்த அனுபவம் வேண்டான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பூமியில தண்ணியாளாய் நின்று ஜெயிக்க முடியாது, ஒருவர் தான் ஜெயிக்க பண்ணணும். உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு கர்த்தர் கொண்டு போய் விடுவார். உன் வாழ்க்கையின் மதுரத்தை நீ பார்ப்பாய், உன் வாழ்க்கையின் மகிமையை நீ பார்ப்பாய். உன் முடிவு ஆசீர்வாதமானதா இருக்கும், உன் வாழ்வு சிறந்ததா இருக்கும். கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் இந்த சுகத்தோடு மாத்திரம் போக மாட்டேன், உமக்காக நான் வாழுவேன், உங்களுக்காக வாழுவேன். எல்லாரும் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. க்ளோரி, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஏதோ பேருக்கு இந்த இடத்துல ஜெபம் நடந்தாதான் வருவேன், இந்த அனுபவத்தோடு இருக்காதுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர்,
எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, காலமெல்லாம் காத்தீ. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே. கொஞ்சம் கரங்களை கொண்டு வந்தவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்துங்க. எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்திருக்கிறார், எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில செய்திருக்கிறார். அவைகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே உமக்கு நன்றி. கணவனுக்காக நன்றி, மனைவிக்காக நன்றி, பிள்ளைகளுக்காக நன்றி, பேர பிள்ளைகளுக்காய் நன்றி. நல்ல மருமகளை தந்தார் நன்றி, நல்ல மருமகனை தந்தார் நன்றி, நல்ல தொழிலை தந்தார் நன்றி. ஓ எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. நல்ல கரங்களை தட்டி பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரை நல்ல மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே நான் உமக்கு பின்னே செல்லுவேன், உமக்காக வாழுவேன் என்று சொல்லுங்க. நான் பின் திரும்பவே மாட்டேன், உம்மையே என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.